மஹிந்த ராஜபக்ச போப்பல நான் எந்த நாளும் ப்ரெஸ்ஸில் சொல்கிறேன் என்னன்னா மஹிந்த ராஜபக்ச போப்பல எல்லாத்தையும் தொடச்சு கொண்டே போய்த்தார், ஒன்றும் வச்சுட்டு போகல. அதனால தான் ஈக்கிற ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் ஊராக போய்ட்டு பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இப்போ G7 சமிட்டுக்கு ஜனாதிபதி அழைப்பு கொடுத்து வர சொல்கிறாங்க. என்னத்துக்கு? இந்த நாட்டில் ஒரு பீஸ்ஃபுல் சிச்சுவேஷன், ஒரு டெமோக்ராட்டிக் சிச்சுவேஷன், ஒரு எல்லா மக்களும் இணைந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதனால தான் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களை G7 சமிட்டுக்கு இலங்கையில் வரலாறுல ஒரு காலமாவது ஒரு ஜனாதிபதியாவது பிரதம மந்திரியாக வர சொல்லி இல்லை. ஆனால் மைத்ரிபால சிறிசேன மட்டும் வர சொன்னாங்க. வர சொன்னே மட்டும் இல்லை, நாங்கள் பார்க்குறோம் ஜனாதிபதி அவர்கள் பிரதம மந்திரி ஜப்பானுடைய பிரதம மந்திரியோட பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஒவ்வொரு ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் வந்து அவர் கிட்ட வந்து அவர்கிட்ட பின்னுக்கால வந்து தட்டி அவர் எழுப்பாட்டி பேசிட்டு போனதை நாங்கள் பார்க்குறோம். இது இலங்கை வரலாறுல ஒருத்தருக்கு மறக்க இயலாத இந்த நிலவு. அந்த மாதிரிக்கு ஒரு பொறுமதியான ஒரு இடத்தை இலங்கையை கொடுத்துருந்தாங்க. அதை நினச்சி நாங்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு நாங்கள் இந்த மக்களும் சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரி ஒரு நிலைமை இலங்கையை கிடைச்சது. மஹிந்த ராஜபக்ச இருக்க போல எங்களுக்கு எந்த நாளும் பிரச்சனை தான் வந்துச்சு. இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச இருந்திருந்தாருன்னா இன்றைக்கு எங்களுக்கு இவ்வளவு ஒரு ட்ரேட் எம்பாகோ வந்திருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மஹிந்த ராஜபக்ச எலெக்ஷன் காலத்தில் பொய்யை கொண்டு போனார், எலக்ட்ரிக் புட்டுறதுக்கு என்னையே கொண்டு போக போகிறான், நான் நாட்டை காப்பாற்றினேன், வேற ஒன்றும் செய்யலை. நாட்டை காப்பாற்றலை, வெளில வேன் அனுப்பி ஆட்கள் தூக்கினேன், ஆட்களை கொண்டது, ஆமியில் இவ்வளோ பேர் செத்தது, எல்டிடிக்காரர் இவ்வளோ செத்தது, இவ்வளோக்கும் மஹிந்த ராஜபக்ச வகை செல்வன்றை தான் நாங்கள்